ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். சண்டே மார்னிங் பாலாடை மட்டன் குழம்பு வச்சு டிஃபனை முடிச்சாச்சு. இந்த பாலாடை எப்படி செய்யலாங்கிறத அப்கமிங் வீடியோவில் போடுறேன். லஞ்சுக்கு மீன் குழம்பு செய்யலான்னு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும்னு இல்லை, சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும், ஹெல்த்துக்கும் பெஸ்ட்டு மெடிசின். சின்ன வெங்காயம் போட்டு மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி அம்மா தான் மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் தான் மீன் குழம்பு செய்கிறோம். இன்னொரு சைடு ஃபிஷ் ஃப்ரைக்காக ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். மாங்காய் போடுறதுனால ரொம்ப புளி ஊற்றிட வேண்டாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா, கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அடுப்பு மேலே வச்சு பண்ணனால அடுப்பு ஆனில் தான் இருக்குதுன்னு நினச்சிட வேண்டாம். இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், பச்சை மிளகு, தக்காளி எல்லாம் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மண் சட்டியில் சமைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அம்மா கை பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதியம் வச்ச மீன் குழம்பு நைட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் சமைக்கிறதுனால ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்குதுன்னு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. மீன் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலான்னு ஆயில் விட்டு சூடாகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் மீனும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 கிலோ போல் மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு மீனாக போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். போட்டு முடித்த பிறகு இந்த பக்கம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை பொரித்து எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஒவ்வொரு மீனாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ மீன் குழம்பும் ரெடி, மீன் ஃப்ரையும் ரெடி. தாளிச்சா வேலை முடிஞ்சு. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் போட்டால் அவ்வளோதான். தாளிச்சதை மீன் குழம்புல ஊற்றுனா மீன் குழம்பு ரெடி. காலையிலேருந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அம்மா கிண்ணத்தப்பை செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கிண்ணத்தப்பை எப்படி செய்யலாங்கிறத கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டான மீன் குழம்பு, மீன் பொரிப்பு ரெடி.